ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இப்போதும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். முதல் வீடியோவில் கர்த்தருடைய வார்த்தையின் தன்மைகளை பார்த்தோம். இரண்டாவது வீடியோவில் கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருப்பதை குறித்து பார்த்தோம். மூன்றாவது வீடியோவில் கர்த்தருடைய வார்த்தையினால் எப்படி விசுவாசம் வருகிறது என்றும் அந்த விசுவாசத்தினால் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம்னா, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல அந்த நிக்கோதேமு என்கிற ஒரு அந்த வேத பாரகன், அந்த பரிசேயன் என்ன செய்யறான், அவன் யூத அதிகாரி ஆண்டவராய் இயேசு இடத்துல வருகிறான். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அவனிடத்துல சொல்லுகிறாரு. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மோடு கூட நீ போதகரே, உம்மோடு கூட ஆண்டவர் இராவிட்டா நீ செய்கிற அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொல்கிறான். ஆனா இயேசு சொன்னாரு, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படி 2வது வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த நிக்கோதேமுவிடத்துல 3 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொன்று, அவன் வார்த்தையினால், அதாவது ஜலத்தினால் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். மூன்றாவது, ஆவியினால் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். மறுபடியும் பிறந்தால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பாய் என்று சொல்கிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் தேவனுடைய வார்த்தையை ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பாய் என்று சொல்கிறார். அப்படியானால் மறுபடியும் பிறப்பு நமக்குள் எப்படி சம்பவிக்கிறது பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் ஜெயிப்பிக்கப்பட்டீர்கள். நமக்குள் மறுபடியும் பிறப்பு என்கிற ஒரு அனுபவம் எப்படி வருகிறது? நாம் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம்? தேவனுடைய வார்த்தை தான் நமக்குள் வந்து நமக்குள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை என்ன செய்கிறது, சிருஷ்டிக்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு விதை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த விதையின் தன்மை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இந்த ஜீவனும் அதனுடைய பலனும் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வந்து அது நமக்குள் மறுபடியும் பிறப்பின் அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. அதன் மூலமாக அந்த வார்த்தை எப்படி நிச்சயமானதோ, அந்த வார்த்தை எப்படி ஜீவன் உள்ளதோ, அந்த வார்த்தை எப்படி அழிவில்லாததோ, அதே போல நமக்குள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற ஜீவனானது, அந்த உள்ளான மனுஷனில உருவாகிற ஜீவனானது அழிவில்லாததா, என்றென்றைக்கு நிலைக்கக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கிறான். அதை எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்கிறது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு கண்ணீர் முழிக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். அப்ப ஜலத்தினால் எப்படி பிறக்கலாம்? திருவசனத்தின்படி கண்ணீர் முழிக்கினால் அதை பரிசுத்தமாக்குகிறார். அப்ப ஞானஸ்நானமும் தேவனுடைய வார்த்தையின்படி இருப்பதையும், வார்த்தையை ஜலமாக அதனால் பிறக்கிற அனுபவத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையில கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரப்படுகிற பரிசுத்த ஆவி என்று நாம் பார்க்கிறோம். அப்ப மறுபடியும் பிறப்பது, ஜலத்தினால் பிறப்பது, ஆவியினால் பிறப்பது, இந்த அனுபவங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிறது. எனவே நமக்குள் கிறிஸ்து உருவாவது, நாம் கிறிஸ்துவுக்குள் பிறப்பது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறது. எனவே வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை நம்புங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப ரட்சிப்பு தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. அதுதான் இந்த செய்தியினுடைய சத்தியமா இருக்கிறது. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, மறுபடியும் பிறக்கிற அனுபவம் உடைய வார்த்தையினால் வருகிறது. ஜலத்தினால் பிறப்பதும் உடைய வார்த்தையினால் வருகிறது. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதும் உடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் மறுபடியும் பிறக்கிற இந்த அனுபவத்தை, தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற அனுபவத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக. கேட்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய வீடியோவில் நம்மோடு கூட இணைந்திருங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.